நீங்க தான் பதில் சொல்லுங்களேன். அக்கட்சியோட தலைவர் எந்த பொறுப்புமே ஏற்கலையே. நான் ஒரு காரணமாயிட்டேன், அதுக்காக வருந்துறேன். என் அன்பு மக்கள் என்னை மன்னிச்சு கொள்ளுங்க. இந்த மரணம் ரொம்ப வழிதோய்ந்ததா இருக்கு. இந்த சிறு குழந்தைகளுடைய மரணத்தெல்லாம் என்னால தாங்க முடியல. நான் அதுக்காக வருந்துறேன். இனி வரும் காலங்கள்ல இது போல நடக்காம நம்ம பாத்துக்கலாம், என்னை மன்னிச்சுக்கிறீங்கன்னு ஒரு வருத்தமே இல்லையே. அங்க நடக்காது இங்கே நடந்துச்சு. அரசு தான் பொறுப்பு இருக்கணும். எங்களுக்கு சின்ன இடத்த கொடுத்தாங்க. நீங்க எழுதி கொடுத்த இடத்துல இந்த இடம் இருந்ததா இல்லையா? நீங்க எழுதி இடம் கேட்டீங்கல்ல, அதுல இந்த இடம் இருந்ததா இல்லையா? இருந்தது. நீங்க எழுதி கொடுத்த இடத்துல இது ஒரு இடம். அவங்க சொல்றது மற்ற இடங்கள்லாம் இன்னும் ரொம்ப குறுகலா இருக்கும். அங்க எரிபொருள் வங்கி இருந்துச்சு, ஒரு ஆற்று இது இருந்துச்சு, அது ரொம்ப பேராபத்தா ஆயிருங்கிறதுனாலதான் இதுல கொடுத்தவங்க. அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவர் அங்க கூட்டம் அங்க நடத்தினதுனால இந்த இடம் வாய்ப்பா இருக்கும்னு கொடுத்தோம்னு சொல்றாங்க. அப்படின்னா நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? இந்த இடம் ரொம்ப சின்ன இடம், நான் வரமாட்டேன்னு சொல்லி மறுத்திருக்கணும். வந்த உடனே தம்பி பேசுறாரு, காவல்துறை அதிகாரிகளுக்கு நன்றி, அவங்க என்னை பத்திரமா இங்க கொண்டாந்து சேர்த்தாங்க அப்படின்னு. அப்புறம் அந்த காவல்துறை மேல சாவு விழுந்தவொன்னு பழிய போடுறது எப்படி? ஏதாவது ஒரு நிலைப்பாட்டில் நிக்கணும். அப்போ இது என்னால நடந்தது அந்த சாவு, அதுக்கு பொறுப்பு நான் ஏற்று வருந்திரணும், அதோட முற்றாயிரும். அது இல்லாம நீங்க பொறுப்பு இருக்கணுங்கிறதும் அவங்க இவர் தான் காரணங்கிறதும் இதை கேட்கும்போது நமக்கு கடுமையான கோபமும் எரிச்சலும் வருது. ஏன்னா செத்து போயிருக்கிற வீட்டுல இந்த செய்தி போகும்போது இந்த சண்டையை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, நாங்க பணத்தை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கோம், நீங்க நீங்க நீங்கன்னு சண்டை விட்டுக்கிட்டு என்ன அப்படி பட்டிமன்ற மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. நாங்க லட்சக்கணக்கா சாகும் போதும் வேடிக்கை பார்த்து திரையரங்குகளையும் மதுக்கடைகளையும் கூடிக்கிட்டு இருந்த கூட்டம் தானே இது. நாங்க லட்சக்கணக்கா எங்கேயோ சாவுன்னு தெரியுது. உன் வீட்டுல இளவு விழுந்தா மட்டும் அந்த நாட்டுல என் இனம் சாகும்போது இனம் விழும்போது நீங்க கவலைப்படல, உன் வீட்டுல ஒரு இளவு விழும்போது உனக்கு வலிக்குது. 850 மீனவனை சுட்டே கொண்டிருக்கான். அப்ப இந்த பாரதிய ஜனதா இந்த காங்கிரஸ் எல்லாம் உற்று பார்க்காம இங்க உறங்கிச்சா? 12 பேரை ஒரே சங்கிலியில பூட்டி கொண்டு போனான்ல. ஒரு தேசியனத்தின் மகனா இது என் இனத்துக்கு அவமானமா நினைக்கல. என் மீனவனை பிடிச்சி மொட்டை அடிச்சான்ல, எனக்கு என்னடா அவமானம்? என்னுடைய வாக்கை வாங்கி அதிகாரத்தில் உட்கார்ந்து இருக்க இந்த நாட்டின் தலைவர் உங்களுக்கு தான்டா அவமானம். ஒரு நாட்டின் குடிமகனை மொட்டை எடுக்கும் போது அந்த என்னை அசிங்கப்படுத்தணும்னு செய்த செயல் உனக்கு தான் அவமானம், எனக்கு ஒண்ணும் இல்ல. அது அவமானமா ஏங்கிறதுல என் மயிர் போனாலும் உயிர் போனாலும் உனக்கு ஒண்ணுதான். அதனால நீ அதை பத்தி கவலைப்படல.